வணக்க நண்பா. என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க வர இந்த திராவிட மாடல் ஆட்சி. டெல்டா பகுதியில் ஒரு மகளிர் மாநாடு போட்டிருக்காங்க. அந்த மாநாட்டில் நம்ம பெண்களை தான் கூட்டத்துக்கு கூட்டிட்டு போய் 400 500 600 தராங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பூரா வடக்கர்களை எதிர்ப்போம், வடக்கிகளை அல்ல, வடக்கிகளை அல்ல வந்துட்டு இருக்கிறாங்க கூட்டத்துக்கு. எதுக்குப்பா இந்த வீண் விளம்பரம்? திராவிட மாடலாச்சு தாவேக்காவை பீட் பண்றதுக்கு இப்படியெல்லாம் இறங்கணுமா? இந்து எதிர்ப்பும்புங்க, இந்து எதிர்ப்பும்பாங்க, மோடிஜி எதிர்ப்பும்பாங்க. ஆனா வேகமா இந்தி தீ பரவுதுடோ மகளிர் மாநாட்டில். என்னப்பா பண்றீங்க? ஆனா இப்படி ஒரு கேவலமான செயல் செய்வீங்கன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. கூட்டத்தில் பாருங்க எத்தனை இந்திக்காரங்க பாவம் மேசன் வேலைக்கு கட்டட வேலைக்கு வந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வந்து கூட்டத்தில் காமிக்கிறீங்களே. இப்படியெல்லாம் மகளிர் மாநாடு காட்டணுமா? ஓட்டை அவங்களுக்கு இல்லையே. சிஎம் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? திராவிட மாடலாச்சு. ஒரு 100 ரூபா 200 500 சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அது தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வாதாரம் முன்னேறணும்னு சொல்லுவீங்க மூச்சுக்கு மூச்சுக்கு. பூரா வடக்கர்களை எதிர்ப்போம் சொல்லி வடக்கிகளை 500 400 சொல்லி கூட்டிட்டு வந்து கூட்டத்தை இப்படி காமிக்கணுமா? ஏன் தெரியுமா அவங்க சிக்கிக்கிறாங்க? அவங்க பூரா லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க, அதுலேயே தெரிஞ்சிரு பூரா நார்த்துலேருந்து இறக்கி இருக்கிறீங்கன்னு. மோடிஜி கான்டாக்ட் பண்ணியிருப்பார். ஹலோ சிஎம் சார், உங்களுக்கு தான் 75 வருஷம் கட்சி சொல்கிறீங்க, கூட்டம் இல்லை, நார்த்துலேருந்து நம்ம ஆளு வேலைக்கு வராங்க, அவங்கள கூட்டத்தை காமிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி, இந்திய எதிர்ப்புன்னு சொல்றது பொய். அதாவது இந்தி தீ பரவுது தமிழ்நாட்டில், மக்களே உஷாரா இருங்க. திமுக பாஜக கள்ள கூட்டணி, ஓட்ட நிராகரிங்க. மக்களை சிந்தித்து வாக்களியுங்கள். மக்கள் பேராதரவில் தாவேக்கா. ஒவ்வொரு மக்களும் வாக்களியுங்கள். விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம்.